அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய விஸ்தீரணம் அடைவதற்கு 5 வழிமுறைகளில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பார்க்க முடியுமாக உள்ளது. முதலாவது தக்வா. திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. எவர் அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறாரோ சங்கடத்திலிருந்தும் வெளியேறும் வழியை அவன் ஆக்குவான். மேலும் அவர் எண்ணியிராத விதத்தில் அவருக்கு வாழ்வாதாரங்களை அவன் வழங்குவான். இரண்டாவதாக தவக்குல். திருமறை குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதாவது, وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. எவர் அல்லாஹ்வின் மீது தன் காரியத்தை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே முற்றிலும் போதுமானவன். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا. உங்களில் ஒருவர் உண்மையான முறையில் நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கும் உணவளித்திருப்பால். அது காலையில் வெறும் வயிற்றுடன் சென்று மாலையில் வயிறு நிரம்பி திரும்புகிறது. மூன்றாவதாக விடயம்தான் தொழுகை. திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى. மேலும் நபியே, நீர் குடும்பத்தினரை தொழுகையை கொண்டு ஏவுவீராக, நீரும் அதன் மீது பொறுமையுடன் நிலைத்திருப்பீராக. நாம் உம்மிடம் உணவை கேட்கவில்லை, உமக்கு நாமே உணவளிக்கிறோம். மேலும் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்கே உரியதாகும். நாலாவது விடயம்தான் இஸ்திக்ஃபார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ. ஆகவே முந்திய உங்கள் பாவங்களுக்காக உங்கள் இரட்சகனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். அவ்வாறு செய்வீர்களாயின் தடைப்பட்டிருக்கும் மலையை உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்புவான். செல்வங்களையும் ஆண் மக்களையும் கொடுப்பது கொண்டு உங்களுக்கு உதவி புரிவான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீக்கின் மஹ்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வர்ஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இஸ்திக்ஃபாரை யார் வாழ்க்கையில் கடைப்பித்து வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அனைத்து நெருக்கடிகளிலிருந்தும் வெளியாக்குவான். இன்னும் அனைத்து கவலைகளிலிருந்தும் நிவர்த்தி செய்வான். மேலும் அவன் அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரத்தை வழங்குவான். ஐந்தாவதான விடயம்தான் வியாபாரம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். பூமியில் பரவிச் சென்று அல்லாஹுடைய பேருளை தேடிக்கொள்ளுங்கள். எனவே இந்த 5 விடயங்களின் ஊடாக எங்களுடைய ரிஸ்கை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.